சாதிசனம் மறந்தாலும் நதியத்து போனாலும் தேசமாறி அலைஞ்சாலும் இருந்ததெல்லாம் இழந்தாலும் மனசறிஞ்ச இயேசுராஜா வருவாரு. உன் குறைய தீர்த்து கண்ணீரை துடைப்பாரு. களை எடுக்கும் கண்ணம்மா கர்த்தரணி எண்ணம்மா ரெட்டிப்பான. தந்தை மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு தேவ ஜனமே, உங்களை இறைமகன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளின் காலை நேர சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 36 அதற்கு சேபுல் அமிவளைக்கை நோக்கி, நாம் சேவிக்கிறதற்கு அவன் யார் என்று நீ சொன்ன உன் வாய் இப்பொழுது எங்கே? நிந்தித்த ஜனங்கள் அவர்கள் அல்லவா? இப்பொழுது நீ புறப்பட்டு போய் அவர்களோடு யுத்தம் பண்ணு. கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, மனிதனுடைய உளவியல் கருத்துப்படி ஒரு மனிதனை பார்த்தோம் என்று சொன்னால் அவனுடைய சாடை அறியாதவன் சர்வ முட்டாள் என்று சொல்லப்படுகிற பழமொழிக்கேற்ப நாம் ஒருவரை பார்க்கும்போது இவனுடைய தோற்றம், இவனுடைய பின்புலம், பின்னணியம் என்ன என்பதை அறிந்துவோம். அவ்விதமாக அபிமெலேக்கு ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து கர்த்தருக்கு விரோதமானவர்கள் என்று அவன் கருத்தியலோடு அவர்களை குறித்து குறை சொல்கிறான். குறை சொல்லும் பொழுது அதை பார்த்த அந்த மக்கள் என்ன செய்கின்றார்? மீண்டுமாக இவர்களை சபிப்பதற்காக சேவிப்பதற்கு இவர்கள் யார் என்று சொன்ன உன்னுடைய வாய் இப்பொழுது எங்கே? நீ நிந்தித்த ஜனங்கள் இவர்கள்தானே. இப்பொழுது நீ அவர்களோடு சென்று போட்டியிட வேண்டும். நாம் ஒருவருக்கு விரோதமாக எழும்பொழுது அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், எதற்காக, என்ன நோக்கத்தோடு நம்மிடம் வருகிறார்கள், தொலைபேசியாக இருக்கட்டும், நேரடியாக இருக்கட்டும், வரும்பொழுது அந்த நோக்கத்தை அறிகின்ற சர்வ ஞானத்தை தேவன் ஒருவர் தான் நமக்கு தர முடியும். வேறு யாராலும் தர முடியாது. ஒருவேளை நாம் இறையியல் படித்திருக்கலாம், தத்துவம் படித்திருக்கலாம், விஞ்ஞானம் படித்திருக்கலாம், கல்வியியல் படித்திருக்கலாம், கலையியல் படித்திருக்கலாம். எது படித்திருந்தாலும் ஒருவரை குறித்த சர்வ ஞானம், அதற்காகத்தான் அண்டர்ஸ்டாண்டிங் த பீப்புள், மக்களை புரிந்து கொள்ளுகின்ற மனப்பக்குவம். இங்கே அபிமெலேக்கு அந்த கூட்டத்தாரை பார்த்து இவர்களை ஏன் நாம் சேவிக்க வேண்டும்? கடைசியில் அவர்கள் எழுந்து இவனோடு போரிடக்கூடிய ஒரு சூழலிலே தள்ளப்படுகிறார்கள். நீ இப்பொழுது இவர்களோடு யுத்தம் பண்ணு என்று அங்கே சொல்லப்படுகிற காட்சி. இன்றைக்கு நாம் யார் நமக்கு விரோதமானவர்கள் என்று பார்ப்பதை விட நாம் பார்க்கிற எல்லோரையும் விரோதமானவர்களாகவும் நமக்கு எதிராளியாகவும் நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருக்குள் பிரியமான அன்பு தேவ ஜனமே, எந்த ஒரு மனிதனிடத்திலும் நீங்கள் விரோதியாக பார்ப்பதற்கு பதிலாக, தீமைக்கு பதிலாக நன்மையை செய்யுங்கள். அவர்களுடைய துன்பத்துக்கு பதிலாக இன்பமான வார்த்தைகளை கொடுங்கள். அந்த குறைவான வாழ்வுக்கு பதிலாக நிறைவான வாழ்க்கையாகிய இயேசு உனக்கு அருகில் இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார். உன் வாழ்க்கை செழிப்பாகும், உன் வியாதி குணமாகும், உன்னுடைய சஞ்சலங்கள் எல்லாம் மாறும், உன்னுடைய தவிப்பெல்லாம் நீங்கி போகும் என்று சொல்லி ஆறுதலின் வார்த்தைகளை கொடுக்கும். இந்த ஆறுதலின் வார்த்தைகள் தான் ஒரு மனிதனை உருவாக்கக்கூடியது, மன்னிக்கக்கூடியது, மனமாற்றம் செய்யக்கூடியது. அப்படிப்பட்ட மனமாற்றத்தை எல்லாம் வல்ல கடவுள் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் இந்த திருமொழிகள் மூலமாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஆண்டவரே, ஆண்டவருடைய திருநாமத்துக்கு பயந்தவர்களாக எப்பொழுதெல்லாம் நாம் வாழுகிறோமோ, அடுத்த வசனத்தை பார்க்கும்போது 39 அப்பொழுது காகால் சீகேமுக்கு மனுஷருக்கு முன்பாக புறப்பட்டு போய் அபிமெலேக்கோடு யுத்தம் பண்ணினார்கள். அபிமெலேக்கு அவனை துரத்த அவனுக்கு முன்பாக ஓடிப்போனான். பட்டணத்தின் வாசல் மட்டும் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அன்புக்குரிய இறை மக்களே, தேவ மனிதனுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை இந்த 39வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவ மனுஷனும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது அவர்களை ஒருவரும் அவர் மீது கை போடாதபடி, ஒருவரும் அவருக்கு முன்பாக எதிர்த்து நிற்காதபடி, அவர்கள் பீறிட்டு சிதறி ஓடும்படியாய் ஒரு வழியாய் குடி வருவார்கள், பல வழியில் சிதறி போவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இங்கே அபிமெலேக்கு அந்த காகால் கூட்டத்தினரை துரத்துகிறார். துரத்தும்போது அநேகர் பட்டணத்தின் வாசலிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் நமக்கு விரோதமாக வருகிற சத்துருக்களின் போராட்டங்களில் நாம் மெய்யாக உயிர்த்தெழுகின்ற மக்களாக, தேவ தரிசனத்தை உடையவர் மக்களாக, தேவனுக்கு பயந்தவர்களாக நாம் கர்த்தருக்கு உண்மையிலே நடக்கும்போது, உண்மையாக இருக்கும்போது கர்த்தருடைய சமூகம் உங்களையும் என்னையும் நிறை வாழ்வுக்குள்ளாக வழிநடத்தும். அந்த எண்ணத்தோடு இந்த நாளிலே நாம் பயணிப்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள பரலோக தந்தையே, உம்முடைய அன்பும் இரக்கத்துக்கும் தகுதி உள்ளவர்கள் நாங்கள் என்பதை உணர்ந்து இந்த நாளிலே எங்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆண்டவரே மனோ தத்துவ இயலின் ஆலோசனையை கொடுத்திருக்கிறீர். அந்த உளவியல் ஆலோசனையும் ஊக்கமான உன்னதமான ஆவியானவருடைய ஆலோசனையும் எங்களோடு தங்கியிருக்க நான் வேண்டுகிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், பிரச்சனைகள், ஆண்டவரை அனைத்திலும் தேவ